ஃபேட்டி லிவர் இப்போ இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே பயங்கரமா பரவிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் சரி, நாம செய்யற வேலையினாலையும் சரி, இப்போ யார்கிட்ட போய் கேட்டாலும் ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கா? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஃபேட்டி லிவர் இருக்கா? இல்ல ஃபைப்ரோ ஸ்கேன்லயும் உங்களுக்கு டயக்னோஸ் ஆயிருக்கா? பயப்பட வேண்டாங்க. இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும், நீங்க கரெக்டான ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா. வணக்கம், நான் உங்க டாக்டர் பிரவீன் ராஜ், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த் ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இந்த ஃபேட்டி லிவரை எப்படி கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறது, அது எதனால மெயினாக வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த உணவுகள்லாம் இந்த ஃபேட்டி லிவரை காஸ் பண்ணுது, எந்த உணவு எடுத்துக்கிட்டா இந்த ஃபேட்டி லிவரை கட்டுப்படுத்த முடியும், அதே சமயத்தில் ரிவர்ஸும் பண்ண முடியும், இதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவையா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த ஃபேட்டி லிவர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவு தாங்க மெயின் காரணம். அதுலேயும் மெயின் வில்லன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுகர்ஸ் தான். நான் சுகர் அப்படிங்கிறது இங்கே இந்த ஃப்ரக்டோஸ் அண்ட் டேபிள் சுகர்ஸ் ஆன சுக்ரோஸ் தாங்க. ஏன் இந்த ஃப்ரக்டோஸையும் சுக்ரோஸையும் வில்லன் அப்படிங்கிறன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரக்டோஸ் மெயினாக பார்த்துட்டா எவ்வளோ எடுத்தாலுமே நம்மளுக்கு பசி போன தன்மையே இருக்காது. அதாவது இது நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு வயிறு ஃபுல்லான ஃபீல் வராது. இது போய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக லிவரில் படிய ஆரம்பிக்கும் இந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் சரியாக வேலை செய்ய விடாமல் பண்ணிடும். இந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பசி அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சட்டைட்டி அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில், அதை வர வைக்கிறது தான் இந்த லெப்டின் ஹார்மோனோட வேலை. ஆனால் இந்த ஃப்ரக்டோஸ் லெப்டின் ரெசிஸ்டன்ஸை வர வச்சிரும். ஸோ நீங்கள் நிறைய சுகர்ஸ் எடுக்க அது ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் ஆகி போய் லிவரில் டெபாசிட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த லிவரில் டெபாசிட் ஆகிறதுனால ஃபேட்டி லிவர் ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேட்டி லிவர் வரும்போது இந்த ஃப்ரக்டோஸ்னால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வரும். இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான மூல காரணம். இந்த காரணத்தினால தான் ஃபேட்டி லிவர் இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்லை உடல் பருமன் இருக்கலாம், இல்லை ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி தான். இந்த ஃபேட்டி லிவர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடல் பருமனோ இல்லை சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ரிசர்ச் படி வெறும் 7 நாள் இந்த சுக்ரோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னாலே ஃபேட்டி லிவரோட அளவு குறையுது அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இதை அடலசன்ட் பாய்ஸில் ட்ரை பண்ணி பார்த்து நல்லாவே ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு, வெறும் 7 டேஸில் ரிசர்ச்லைங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் சுகர்ஸ். அதாவது இந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் ஃப்ரூட்டாக எடுக்காமல் பழச்சாறு ஜூஸாக செஞ்சு எடுக்கும்போது அது சுகர்ஸாக கன்வெர்ட் ஆகும். நிறையா பேர்த்துக்கிட்ட கேட்டால், டாக்டர் நான் ஃப்ரூட்ஸாக எடுக்க மாட்டேன், எனக்கு ஜூஸாக எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரூட்ஸாக எடுக்கும்போது அதில் ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் டக்குன்னு சுகர் ஜாஸ்தி ஆகாது, ஃப்ரக்டோஸாகவும் கன்வெர்ட் ஆகாது, இதனால் லிவரில் போய் படியாது. அதே நீங்கள் ஒரு பழத்தை ஜூஸாக மாற்றும் போது அதில் இருக்கிற நார்ச்சத்து குறைஞ்சிருது. இதனால ஃப்ரக்டோஸ் அளவு கன்வெர்ட் ஆகிட்டு ஃப்ரக்டோஸ் எல்லாமே போய் லிவரில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது, ஃபேட்டி லிவர் வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற அடிஷ்னலாக புதுசாக வந்திருக்கிற ஜூஸஸ் கேட்டால் நோ ஆடட் சுகர்ஸ்னு முன்னாடி லேபிள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இல்லை பேக்கெட் பண்ண ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சுகர் தாங்க இருக்குது. தயவு செய்து முன்னாடி பார்த்து நோ ஆடட் சுகர்ஸ் இல்லை அப்படிங்கிறத பார்த்து மயங்கி வாங்கிடாதீங்க. பின்னாடி திருப்பி லேபிளை படிங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே சுகர்ஸாக இருக்கலாம். பின்னாடி தான் உங்களுக்கு லேபிளில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ % சுகர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சுகர்ஸ் எல்லாமே போய் டெபாசிட் ஆகும்போது கிராஜுவலாக உங்களுக்கு படிப்படியாக லிவரில் ஃபேட்டி லிவர் வர ஆரம்பிக்கும். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, இதை சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால தான் இதை நிறையா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு உடல் பருமன் மாதிரியான தொந்தரவுகளும் வருது. ஃபேட்டி லிவர் இப்போ யங்ஸ்டர்ஸுக்கே நிறையா இருக்குது. ஒரு பக்கம் அவங்க செய்கிற வேலை அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வெளியே சாப்பிட்ற கல்ச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதும் காரணம் தாங்க. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் படி ஒரு நாளைக்கு 24 to 36 கிராம்குள்ளே தான் சுகர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுவே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா இன்னும் டைட் கண்ட்ரோலாக கம்மியாக எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. நிறைய டைம் நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப நல்லது. ஆனால் ஃபேட்டி லிவர் இருக்குன்னா உங்களுக்கு இனிஷியல் ஃபேஸஸில் ஸ்டார்டிங் கொஞ்ச நாளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறது இங்கே உலர்ந்த திராட்சை ஆகட்டும், இல்லை டேட்ஸாக இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. இதில் இருக்கிறது மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட்டட் சுகர் தான் இருக்குது. ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு ஃபேட்டி லிவரை உருவாக்கலாம். அதனால தான் இனிஷியல் ஃபேஸஸில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சுகர் இன்டேக்கை நீங்கள் லெஸ் தென் 3% வைக்கும்போது நம்மளுக்கு 2019 பண்ண ஒரு ஸ்டடியில் ப்ரூவ் ஆயிருக்கு
லிவர் செல்ஸில் இருக்கிற ஃபேட் எல்லாமே குறைஞ்சு வருது. இதை 8 வாரம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னாலே ரிசர்ச் படி வந்து நல்லாவே வந்து ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குங்க. சரி, இப்போ என்னெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் என்னெல்லாம் தான் எடுத்துக்கணும் அப்போது இந்த ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் வந்து புரதச்சத்துங்க, ப்ரோட்டீன். ஆல்ரெடி இந்தியாவில் நிறையா பேர்த்துக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குது. உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். 1 to 1.5 கிராம் ஆஃப் பர் கேஜி பர் டே ஆஃப் ப்ரோட்டீன் புரதச்சத்து எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா மினிமமாக வந்து நீங்கள் ஒரு 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அதுவும் இந்த ப்ரோட்டீனை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லாக வந்து வயிறு ஃபுல்லான ஃபீலே இருக்கும். அடிக்கடி பசி எடுக்காது, கிரேவிங்ஸ் வராது, தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் எடுக்க மாட்டீங்க, மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸையும் ஓவரால் லோட் பண்ண மாட்டீங்க. ஸோ மார்னிங் வந்து ஒவ்வொரு மீல்லையும் வந்து நீங்கள் ஒரு 25 to 30 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுனாலே உங்களுக்கு கிரேவிங் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். ப்ரோட்டீன் எடுக்கும்போது மசில் மாஸ் நல்லாயிருக்கும், வெயிட் ரிடக்ஷன், ஃபேட் ரிடக்ஷன் மட்டும்தான் நடக்கும். ரிசர்ச் படி ஒரு 5% வெயிட் லாஸ் நடந்துச்சுனாலே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 7% வந்து வெயிட் லாஸ் ஆகும்போது ஈவன் சிவியர் ஃபேட்டி லிவர் கூட ரிவர்ஸ் ஆயிருக்குங்க. ஸோ வெயிட் லாஸை டார்கெட் பண்ணுங்கள், மசில்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் ப்ரோட்டீன் புரதச்சத்து எடுக்கும்போது உள்ள என்ன ஃபேட் போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபேட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டாக நீங்கள் நிறையா எடுத்தீங்கன்னா தொந்தரவு தான். ஏன்னா ப்ரோட்டீன் கூடயே கொஞ்சம் ஃபேட்டும் சேர்ந்து உணவில் வரும். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஒரு 5%க்கு மேலே எடுத்தீங்க, உங்கள் டெய்லி ரெக்குயர்மெண்ட்டில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் 5% கீழே தான் இருக்கணும். 5% மேலே நீங்கள் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எடுக்கும்போது அது ஹார்ட்லையும் வேறு இடத்துலையும் ப்ராப்ளம்ஸை உருவாக்கலாம். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸு, சிப்ஸுங்க, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதே வந்து குட் ஃபேட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோட்டீனோட அளவும் முக்கியம், அதே சமயத்தில் நீங்கள் குட் ஃபேட்ஸ் லைக் ஒரு நட்ஸோ இல்லை வந்து ஃபிஷ் ஐட்டம் எடுக்கலாம், அவகேடோஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல கொழுப்பு சத்தும் கிடைச்சிரும். அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸுங்க. இந்த மாவு சத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணணுமா இதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. தயவு செய்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணும்போதும் சரி, மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. நான் அங்கே பார்த்தேன் டாக்டர், இங்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் எனர்ஜியை கொடுக்கும். பட் லோ கார்போஹைட்ரேட் டயட் தான் இங்கே முக்கியங்க. எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் வில்லன் இல்லைங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் லைக் ஒரு ஒயிட் ரைஸு, ஒயிட் பிரெட்டு, பிஸ்கட்டு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்க வெஜிடபிள்ஸ், நட்ஸ், இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு மாவுச்சத்தும் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃபுட் அவாய்ட் பண்ணால் சுகரும் ஸ்பைக் ஆகாது, ஃபேட்டி லிவரும் ரிவர்ஸ் ஆகும். லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்க. இதுதான் ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த உணவோடு சேர்த்து ரொம்ப ரொம்ப அதிக வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை முறையில் ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஸ்மோக்கிங் ஏதாவது இருந்துச்சுனாலும் தவிர்த்துருங்க, நல்லா தூங்குங்க. 7 to 9 மணி நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாக இருக்கணும். அதே சமயம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸுன்னு நான் சொல்கிறது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கேஜில் இருக்கவங்களா, இப்போலாம் எங்கேஜ்லேருந்தே நான் சொன்ன மாதிரி வந்து ஃபேட்டி லிவர் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேஜில் இருக்கீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 நாள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், உங்கள் மசில்ஸை பில்ட் பண்ணுங்கள். அது போக இந்த கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் லைக் ஒரு ஜாகிங், வாக்கிங், ரன்னிங், இல்லை சைக்கிளிங், இது எல்லாத்தையும் பண்ணுங்கள். மற்ற நாட்களில் பண்ணி ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக மினிமம் 150 நிமிஷம் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ஓவரால் ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகும், வெயிட் பேலன்ஸ் ஆகும், ஃபேட்டி லிவர் ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிடுவோங்க. அதெல்லாம் ஓகே டாக்டர், இந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றங்களும் உணவு மாற்றங்களும் எல்லாமே செய்கிறோம். ஆனால் நிறையா பேர் சொல்கிற மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேண்டிட்ரி கிடையாதுங்க. ஏன்னா சில ரிசர்ச்சஸில் ப்ரூவ் ஆகிருக்கு, நீங்கள் விட்டமின் டி ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷனில் கரெக்டான டோஸில் எடுக்கும்போது ஃபேட் லெவல்ஸ் குறைஞ்சு ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ட்டு. அதே சமயத்தில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போதும் லிவரில் இருக்கிற ஃபேட் செல்ஸ் எல்லாம் குறையுது, லிவர் என்சைம்ஸுமே குறையுது அப்படின்னு ரிசர்ச்சஸில் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் கண்டிப்பாக எடுத்தாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களையும் உணவு மாற்றங்களையும் கொண்டு வந்தீங்கனாலே போதும். ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும், எந்த பாதிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் தொந்தரவு வர ஆரம்பிச்சுது அப்படின்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொண்டு வந்துடும்.
கூரையை பிச்சுட்டு கொண்டு வர மாதிரி உங்களுக்கு டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒட்டுக்கா வந்துடும். ஸோ ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுங்கள். முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை 100% ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் டயக்னோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் பாருங்கள். அல்ட்ராசவுண்டோட பெட்டர் மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஃபேட் டெபாசிஷன் லிவரில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் கரெக்டாக மாற்றிக்க முடியும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. மறக்காமல் ஹெல்த் ஈஸி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.